நம்முடைய லட்சியம் பணம் சம்பாதிப்பது ஒருபுறம் இருந்தாலும் நமது குழந்தைகளை நல்ல இடத்திற்கு சேர்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய முக்கிய குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதற்காக இந்த டிவி பார்க்குறது, அதாவது நிறைய தியாகம் பண்ணணும். சில விஷயங்களை இன்றைக்கி ஒரு பையன் வந்து கேட்டான்னா அவனுக்கு பென்சில் வாங்கி கொடுக்க பணம் இல்லைன்னா நம்ம செலவு கொஞ்சம் குறைச்சி போட்டு அந்த பையனுக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுக்க வேண்டும். அவர்கள் பின்னாளில் உணர்வார்கள். அதற்காக நாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது குடும்ப உறவு, நாட்டுப்பற்று. இரண்டாவது சேமிப்பு. பணத்தை எவ்வளவு படுத்தாலும் இன்றைக்கி எல்லாம் வாட்ஸ்அப்பில் இருக்குது, இப்போ ஜிபே இருக்குது, எதை எடுத்தாலும் போடுறாங்க. அட்லீஸ்ட்டு கொஞ்சமாவது சேமிக்கின்ற பழக்கம் இன்றைய குழந்தைகளிலே இல்லை. ஈவன் என்னுடைய பெற்றோர்களில் கூட இல்லை. அதாவது ஒவ்வொருவரும் இந்த வருடம் ஒரு 100 ரூபாய்க்கு நாம் தங்கம் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய குழந்தைகள் பெருசானாலும் ஒரு காலேஜில் சேர்க்கறதுக்கு பணம் தேவைப்பட்டாலும் நம்முடைய அன்றாட தேவைகள் போக ஏதாவது திடீர் செலவு வந்தால் சேமிப்பு இருந்தால் மட்டுமே நம்மளுக்கு கை கொடுக்கும். அதை கொண்டு போய் யாராவது வட்டி கொடுத்தீங்கன்னா அது வராமல் போயிரு. நல்ல சேமிப்பாக தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு வீட்டு மகளிர்களும் கண்டிப்பாக இதை வந்து செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் தம்முடைய அடுத்த வாரிசுகள் நன்றாக இருக்கும். நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஒரு தேவைப்படும் போது உபயோகித்துக் கொள்ளலாம். அடுத்தது, ஒரு பையன் படிக்கலைன்னா அடுத்த பையனை பார்த்து பொறாமப்படாதீங்க. தயவு செஞ்சு அந்த பொறாமை எண்ணம் நம்முடைய கேரக்டரை மாற்றிவிடும். மன்னித்து பழகுங்கள். எந்த தவறு செய்தால், நான் ட்ரெயினில் போகிறபோது ஃப்ளைட்டில் போகிறபோது பார்க்குறேன், அந்த சண்டை போடுறது, இதுக்கெல்லாம் காரணம் அந்த பொறாமை குணம். அந்த பொறாமை குணத்தை சின்ன குழந்தைகளிலிருந்தே தவிர்த்து ஈகோவை விட்டொழிவதற்கு நாம் குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்த வேண்டும். நம்முடைய பெற்றோர்கள் நாம் இதை செய்தால் நம்முடைய குழந்தை பின்னாளிலே நல்லவராக வருவார்கள். நிச்சயமாக இந்த வாழ்க்கையிலே வாழ தகுதியுள்ளவர்களாக இருப்பார்கள். எனக்கு தெரிஞ்சு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும், பெரிய அரசியல்வாதியாக இருக்கட்டும், நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கிறவங்கலாம் நிம்மதி இல்லாமல் கடைசியில் எல்லா சொத்தையும் விட்டு போட்டு சாமியாராக போகிறேன், தற்கொலை பண்ணுறேன் அப்படிங்கிற அளவு போகிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? நாம் நம்மை ஒழுங்குபடுத்தவில்லை. ஒரு மனிதன் தன்னைத்தானே ஒழுங்குபடுத்தவில்லை என்றால் கடைசி முடிவு தவறாகத்தான் இருக்கும். எனவே குழந்தைகளை வளர்ப்பதற்கு பெற்றோர்கள் தியாகம் செய்ய வேண்டும், பொறுப்புடன் இருக்க வேண்டும், இந்த சமுதாயத்தோடு ஒட்டி போக வேண்டும், ஆசிரியர்களிடம் தொடர்பு கொள்ள வேண்டும். நம்முடைய குழந்தைகளை பற்றி வாரத்தில் ஒரு முறையாவது நம்முடைய குழந்தைகளுடைய கிளாஸ் டீச்சர்கிட்ட போய் பேசணும். அதாவது ஸ்கூலுக்கு போனால் பணம் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கூலுக்கே வராமல் தயவு செஞ்சு இருக்காதீங்க. பணம் கட்டுறது ஒரு நாள் லேட்டாக கட்டுங்க. ஆனால் கிளாஸ் டீச்சரை வந்து தயவு செஞ்சு அவங்க கிளாஸ் டீச்சரை, அவங்க பிரின்ஸ்பாலை கண்டிப்பாக வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து நம்முடைய உறவுகள் நன்றாக இருக்கும். நமது பள்ளி வளர வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாம் நமது குழந்தைகளையும் பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் 100 இப்பொழுது 650 இருக்கிறது என்றால், ஸ்ட்ரென்த் இருக்கிறது என்றால், ஒவ்வொருவரும் ஒரு அட்மிஷன் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் எங்கேயோ போயிரு, உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். காரணம் என்னென்னா, அட்மிஷன் எச்சாகிற போது எங்களுக்கு செலவு குறையும். உங்களுக்கு அட்மிஷன் செய்து கொடுத்தால் உங்களுடைய குழந்தைகளுடைய செலவு குறையும். இது போக இந்த ஆர்டிஇ ஒரு ஸ்கீம் கவர்மெண்ட்டில் இருக்குது. அந்த ஆர்டிஎம்ஸ் அந்த ஸ்கீம் கவர்மெண்ட்டில் இருக்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து பிரின்ஸ்பாலை வந்து பாருங்கள். அவர்களுக்கு அரசாங்கம் மொத்த ஸ்ட்ரென்த்தில் 15%ங்களா, ஆர்டியில் எத்தனை % ஸ்ட்ரென்த்தில் 25% வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து ஆர்டியில் படிக்க வைக்க முடியும். நம்ம ஸ்கூலில் 100 ஸ்டூடெண்ட்டை சேர்ந்தாங்கன்னா 25 ஸ்டூடெண்ட்டு வந்து அரசாங்கம் பணம் கொடுக்கிறது. அந்த பணத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதனால் நீங்கள் ஆர்டியில் சேருவதற்கு அக்கம் பக்கம் இருப்பவர்களை அறிவுறுத்துங்கள். அந்த பள்ளியில் அருகாமையில் இருக்க வேண்டும். சில கண்டிஷனெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நிச்சயமாக அது போய் சேர வேண்டிய பயனாளிக்கு போய் சேர வேண்டும். பணம் கட்ட முடியவில்லை என்பதற்காக அந்த ஸ்கீம் அரசாங்கம் செய்கிறது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும்.
சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆர்டி சேர்ந்த 12வது வரைக்கும் அவங்களுக்கு ஆர்டி கவர்மெண்ட் படிக்க வைக்கி 100 ஸ்டூடெண்ட்டுக்கு 25% ஸ்ட்ரென்த்துக்கு ஸ்ட்ரென்த்தில் எத்தனை இருக்குதோ அதை நீங்கள் நமது பள்ளியினுடைய முதல்வரை அணுகி உங்களுடைய சொந்தக்காரர்கள் நண்பர்கள் அது சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமது பள்ளி கிராமத்திலே இருக்கிறது, பெரிய டவுனில் இல்லை, மல்டிநேஷனலில் இல்லை. அதாவது மாணவர்களாகி உங்களை நல்வழிப்படுத்துவதற்கு ஒரு சிறந்த பள்ளி என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். இன்று நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ட்ரெயினில் போகிற போது கத்தி கொண்டு போய் வெட்டுறான். இதெல்லாம் எங்கே வந்தது? போதை கலாச்சாரம். நம்முடைய பள்ளியிலே போதை கலாச்சாரம் இருக்கிறது, டவுனிலே அதிகமாக இருக்கிறது. இதெல்லாம் தவிர்த்து நமது பள்ளியை நடத்தி கொண்டு இருக்கின்றோம் என்றால் நமது பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் நல்ல மாணவர்களாகவும் திறமையான மாணவர்களாகவும் வளர்த்தெடுப்பதற்கு திறமையான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பார்த்து கொள்வார்கள். அவர்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோள். இங்கு பேச்சாளரைப் போல என்னால் பேச முடியாவிட்டாலும் உங்களுக்கு சில பயனுள்ள தகவல்களை தெரிவிக்கின்றேன். மேலும் நாங்கள் நிர்வாகத்தில் உள்ளவர்கள் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் இவர்களை சந்தித்து ஏதாவது பிரச்சனை இருக்குதா என்பதை ஆசிரியர்களையும் சில சமயங்களில் மாணவர்களையும் கூப்பிட்டு நாங்கள் டிஸ்கஸ் செய்கிறோம். அவர்களுக்கு நல்ல அறிவுரை கூறுகிறோம். சில பிரச்சனைகள் வந்தபோதெல்லாம் அவர்களை அந்த பிரச்சனைகளிலிருந்து மீட்டெடுத்து நல்ல அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு மனோதத்துவ முறையிலே பயிற்சி கொடுத்து அவர்களை எல்லாம் நல்வழிப்படுத்தி இருக்கிறோம். அதற்கெல்லாம் சில விஷயங்களைத்தான் மேடையிலே சொல்ல முடியும், சிலதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் நமது பள்ளியிலே இருக்கின்ற மாணவர்களை எங்களுடைய குழந்தையை போல் நாங்கள் பார்த்து ஒவ்வொன்றுக்கும் மிக சிறப்பாக மிக உறுதியாக நல்ல வழியை காண்பதற்காக இதுவரை உழைத்து கொண்டிருக்கின்றோம். அதனால் நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து உங்கள் மாணவர்கள் உங்களுடைய குழந்தைகளை மட்டுமல்ல பக்கத்திலே இருப்பவர்களையும் நமது பள்ளியினுடைய சிறப்புகளை சொல்லி நீங்கள் அட்மிஷன் செய்து கொடுத்தால் இன்னும் நன்றாக இருக்கும். நாங்களும் இன்னும் ஒரு துளி கூட இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா பள்ளிகளை விட நல்லா படிக்கிற பள்ளிகளை வச்சு மார்க் வாங்கிறத விட இன்றைக்கி நம்ம பசங்க எல்லாத்தையும் ஒரு டிசிப்ளினாகவும் ஒழுக்கமாகவும் நல்லவர்களாகவும் வளர்த்தி கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம். உங்களுக்கும் இந்த பள்ளியிலே உறவு இருக்கிறது. இதுவரை தவறு செய்யாமல் நல்ல முறையாக நாங்கள் பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனுடைய உங்களுடைய ஒத்துழைப்புக்கும் மாணவர்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை. அதை நீங்கள் செய்வீர்கள் என்று நம்புகிறேன். ஆசிரியர்கள் நமது பள்ளியிலே நல்ல பண்பாடுடன் நல்ல ஒழுக்கமான ட்ரெஸ், ஒழுக்கமான நடவடிக்கைகள், தன்னைத்தானே மேம்படுத்தி கொள்வதற்காக லைப்ரரி, அவர்களை மாதம் ஒரு முறை ஏதாவது ஒரு ப்ரோக்ராமில் சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணுறோம். அவங்க நல்லா படிக்க வைக்கணும், ஸ்டூடெண்ட்டை நல்லா படிக்கணும், இவங்கெல்லாம் அப்டேட் ஆகணுங்கிறதுக்காக அவர்களை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம். நல்ல மார்க் வாங்க வைக்கின்ற முயற்சிகளை செய்கின்றோம். எல்லோரும் 100 ஃபஸ்ட் மார்க் வாங்க முடியாது. ஆனால் அந்த ஃபஸ்ட் மார்க் வாங்குகிற அளவுக்கு நமது குழந்தைகள் சிறப்பாக இருக்கிறார்கள். படிக்க முடியாதவங்களை கூட டுட்டோரியலை சேர்த்துறவனை கூட கொண்டு சித்ரா மேடம் படிக்க வச்சு மார்க் வாங்க வச்சுறாங்க. அதெல்லாம் சாதாரண திறமை இல்லை. நல்லா படிக்கிறவன் வாங்கிட்டு போகிறான். ஆனால் படிக்க முடியாத பையனை படிக்க வைக்கின்றோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த ஆசிரியர்கள் உழைக்கின்றார்கள். அவருடைய குழந்தை குட்டியெல்லாம் விட்டு 8 மணி நேரம் இந்த பள்ளியிலே தன்னுடைய குழந்தையையும் தன்னுடைய குடும்பத்தையும் மறந்துவிட்டு இந்த பள்ளிக்காக உழைக்கிறார்கள். அவர்களையும் அவருடைய குடும்பமும் சீரோடும் சிறப்போடும் இருக்க ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் கடவுளுடைய பிரார்த்தனையும் செய்து கொள்கிறேன். இதற்கெல்லாம் யாருக்காக? உங்களுக்காக, உங்களுடைய குழந்தைகளுக்காக. குழந்தைகளை நல்வடுத்திப்படுத்துவதற்காகத்தான் நாம் இத்தனை முயற்சிகளும் செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். எல்லோரிடமும் அன்பாக இருக்க வேண்டும். ஆசிரியர்கள் தன்னுடைய குழந்தைகளை, தன்னுடைய ஸ்டூடெண்ட்டை ஏதாவது தவறு செய்தால் கூட மன்னித்து அவர்களை போட்டி ஓடாமல் அனுசரித்து போகிறார்கள். நான் பார்க்கின்றேன்.
எத்தனையோ பசங்க குறும்பு பண்ணா கூட அந்த பையனை நம்முடைய போட்டியாளராக நினைக்காம மீண்டும் அவங்க கூட பேசி அவன் நல்லா படிக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் அதாவது அட்மாஸ்ஃபரை உருவாக்கி கொடுக்கிறார்கள். நம்ம வீட்டில் நம்ம பையன் சண்டை போட்டால் 3 நாளைக்கு அவங்க கூட பேசுகிறதில்ல. ஆனால் இதில் வாத்தியார் யார் 3 நாளைக்கு பையன் கூட பேசாமல் இருக்காங்க? பேசலினா கூட அவனை கூப்பிட்டு ஏன்டா என்ன பண்ணிடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நிர்வாகத்திலே அவர்களுக்கு ஒரு கற்பித்தலை கொடுத்திருக்கிறோம். அவர்கள் அந்த வழியை பின்பற்றி நடக்கிறார்கள். எனவே ஆசிரியர்களும் நமது பள்ளியிலே மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களும் நல்ல சிறப்பாக இருக்கிறார்கள். இதுவரை நம்ம விஜய் விகாஸ் பள்ளியிலே தவறான மாணவர்களை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. எல்லா மாணவர்களும் செய்கிற குறும்பு தான் செய்கிறாங்க. குறும்பு பண்ணாமல் பசங்களே இருக்கக்கூடாது. எல்லாரும் குறும்பு பண்ணணும். ஆனால் அந்த குறும்பு அடுத்தவங்களுக்கு பாதிக்கப்படாமல் இருக்கிற குறும்பாக இருக்கணும். அந்த அளவுக்கு தான் நம்ம ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்டை எல்லோரும் நல்ல முறையாக மேல்மேலும் வளர, இந்த பள்ளியிலே மேல்மேலும் வளர இன்னும் அட்மிஷனை அதிகப்படுத்தி நன்றாக சிறப்பாக இந்த மாணவ செல்வங்கள் மேலும் சிறப்பாக இந்த நாட்டுக்காக நல்ல ஒரு சிட்டிசனாக, நல்ல மகனாக, நல்ல மாணவனாக இந்த சமுதாயத்தை வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் உழைக்கின்றோம். நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கள். நல்ல முறையாக வாழ்வோம் என்று கூறி கடவுளை பிரார்த்தித்து நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Leadership is not about standing tall, but about helping others rise. Your words reminded us that education is not just about academic excellence, but about shaping character, confidence, and compassion. We are truly grateful for your constant guidance and encouragement. Thank you, sir, for your valuable words.